அபகுக்கு 1ஆம் அதிகாரம். இறைவாக்கினர் அபகுக்கு கண்ட காட்சியில் அருளப்பட்ட இறைவாக்கு. அநீதி குறித்து அபகுக்கு: ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையை என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆதலால் திருச்சட்டம் வலுவுற்று பயனற்று போகின்றது, நீதி ஒருபோதும் வெளிப்படுவதில்லை. கொடியோர் நேர்மையுள்ளோரை வளைத்து கொள்கின்றனர், ஆகவே நீதி தடம் புரண்டு காணப்படுகின்றது. ஆண்டவரின் பதிலுரை. நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள், கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றே செய்திடுவேன், விளக்கி சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் கல்தீர் இனத்தை எழுப்பவிருக்கிறேன், அது பரபரப்பு கொடுமை உடைய இனம். தங்களுக்கு சொந்தமில்லாத இருப்பிடங்களை கவர உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை சுற்றி திரையும் இனம். அவர்கள் அச்சமும் திகிலும் உண்டாக்குகின்றவர்கள், தங்களுடைய நீதியையும் பெருமையும் தாங்களை உருவாக்குகின்றவர்கள். வேங்கையை விட அவர்களின் குதிரைகள் விரைவாய் ஓடுகின்றன, அவை மாலை வேளையில் திரியும் ஓநாய்களை விட கொடியவை. அவர்களுடைய குதிரை வீரர்கள் பாய்ந்து வருகின்றார்கள், இரைபல் பாயும் கழுகை போல் பறந்து வருகின்றார்கள். அவர்கள் யாவரும் வன்முறை செய்யவே முன்னேறி வருகின்றார்கள். அவர்கள் முன்னேறும்போது எல்லோரும் கலங்கி திகைக்கின்றார்கள். மணல் போல எண்ணற்ற மக்களை சிறைப்படுத்துகின்றார்கள். அரசர்களை அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள், அதிகாரிகளை எள்ளி நகையாடுகின்றார்கள். அரண்களை எல்லாம் பார்த்து நகைக்கின்றார்கள், மண்மேடுகளை எழுப்பி அவற்றை பிடிக்கின்றார்கள். அவர்கள் காற்றைப் போல விரைவாக கடந்து போகின்றார்கள், மறைந்து விடுகின்றார்கள். தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதை அவர்கள் செய்த குற்றம். அபகுக்கு மீண்டும் முறையிடுகிறார். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டை இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாயிருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கழுத்தை இனத்தார் மற்றெல்லோரையும் தூண்டலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பறையிலை சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பறிக்கும் தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? 2ஆம் அதிகாரம். அபகுக்கு ஆண்டவரின் பதிலுரை. நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப் போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதுவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்க வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுதும். குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது, அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர், நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நேர்மையற்றோருக்கு வரும் அழிவு, மேலும் செல்வம் ஏமாற்றிவிடும். ஆணவக்காரர் நிலைத்து நிற்க மாட்டார், அவர்களது பேராசை பாதாளத்தை போல் பறந்து விரிந்தது. சாவை போல் அவர்களும் போதும் என்று நிறைவு அடைவதில்லை. வேற்றினத்தார் யாவரையும் அவர்கள் தங்கள் பக்கம் சேர்த்து கொள்கின்றனர், மக்களினங்கள் அனைத்தையும் தங்கள் உடைமையாக்கி கொள்கின்றனர். ஆனால் தோல்வியுற்ற அனைவரும் அவர்கள் மேல் பழிமொழிகளையும் ஏளன பாடல்களை இப்படி புனைவார்கள்:
தமக்குரியது அல்லாததை தமக்கென குவித்து கொள்கின்றவருக்கு ஐயோ கேடு. இன்னும் எத்துணை காலத்திற்கு இப்படி செய்வார்? அவர்கள் தங்கள் மேல் அடமானங்களை சுமத்தி கொள்கின்றார்கள். உனக்கு கடன் கொடுத்தவர்கள் திடீரென எதிர்த்தள மாட்டார்களோ? உன்னை திகிலடை செய்கின்றவர்கள் விழித்தள மாட்டார்களோ? அப்பொழுது நீ அவர்களுக்கு கொள்ளை பொருளாவாய். நீ பல நாட்டினரை சூறையாடினாய், மனித இரத்தத்தை சிந்தினாய், நாட்டுக்கும் நார்களுக்கு அங்கு குடியிருப்போர் அனைவருக்கும் கொடுமைகள் செய்தாய். இவற்றிற்காக மக்களினங்கள் எஞ்சியோர் யாவரும் உன்னை சூறையாடுவர். தீமையின் பழுவிலிருந்து தப்ப தான் வாழும் இடத்தை மிக உயரத்தில் அமைக்க தன் குடும்பத்திற்காக நேர்மையற்ற வழியில் பொருள் சேர்க்கிறவனுக்கு ஐயோ கேடு. உன் திட்டங்களால் உன் குடும்பத்திற்கு மானக்கேட்டை நீ வருவித்தாய். மக்களினங்கள் பலவற்றை அழித்தமையால் உன் அழிவை நீயே தேடிக்கொண்டாய். சுவரில் இருக்கும் கற்களும் உனக்கு எதிராக கூக்குரலிடும். கட்டடத்தின் உத்திரம் அதை எதிரொலிக்கும். இரத்த பழியால் நகரை கட்டி எழுப்பு. அநீதியால் பட்டணத்தை நிலைநாட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு. மக்களினங்களின் உழைப்பு நெருப்புக்கு இரையாவதும் வேற்றினத்தாரின் களைப்பு வீணாக போவதும் படைகளின் ஆண்டவரது திருச்செயல் அன்றோ? தண்ணீரால் கடல் நிரம்பி இருப்பது போல ஆண்டவரின் மாட்சியை பற்றிய அறிவால் மண்ணுலகம் நிறைந்திருக்கும். அடுத்திருப்போர் மீது கொண்ட சினத்தினால் அவர்களை குடிவரையர்களாக்கி அவர்களது திறந்த மேனியின் அங்கோலத்தை காணும் வரை குடிக்க செய்பவனுக்கு ஐயோ கேடு. நீ மேன்மை அடையாது ஏளனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாய். நீயும் குடித்துவிட்டு தள்ளாடு. ஆண்டவரின் வலக்கையில் உள்ள தண்டனை களம் உன்னிடம் திரும்பி வரும். அப்போது உன் மேன்மை மானக்கேடாய் மாறும். லெபோனுக்கு நீ செய்த கொடுமை உன் மீது வந்து விடும். நீ வெட்டி வீழ்த்திய விலங்குகளை உன்னை நடுக்க முறை செய்யும். ஏனெனில் நீ மனித இரத்தத்தை சிந்தினாய். நாட்டுக்கு நகருக்கு அங்கு குடியிருப்போர் அனைவருக்கும் கொடுமைகள் செய்தாய். சிற்பி செதுக்கிய சிலையாலும் வார்ப்படத்தில் வடித்தெடுத்த படிமத்தாலும் பயன் என்ன? அவை பொய்களின் பிறப்பிடமே. ஆயினும் சிற்பி தான் செதுக்கிய ஊமை சிலைகளாகிய கை வேலைகளிலே நம்பிக்கை வைக்கிறான். மரக்கட்டையிடம் விழித்தெழும் என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திரும் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ கேடு. அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமா? பொன் வெள்ளியால் பொதியப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிர் இல்லையே. ஆனால் ஆண்டவர் தம் புனித கோவிலில் வீற்றிருக்கின்றார். அவர் திருமண் மண்ணுலகெல்லாம் மௌனம் காப்பதாக. 3ஆம் அதிகாரம். அபகுக்கின் மன்றாட்டு. இறைவாக்கினர் அபகுக்கு சிகயோன் பண்களில் பாடிய மன்றாட்டு. ஆண்டவரை உம்மை பற்றி கேள்வி உற்றேன். ஆண்டவரை உம் செயலை கண்டு அச்சமடைகின்றேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போது உமது இரக்கத்தை நினைவு கூறும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்கின்றது. அவருடைய அடிச்சுவடுகளைத் தொடர்ந்து கொள்ளை நோய் புறப்படுகின்றது. அவர் நின்றால் நிலம் அதிர்கின்றது. அவர் நோக்கினால் வேற்றினத்தார் நடுநடுங்குகின்றனர். தொன்று தொட்டு இருக்கும் மலைகள் பிளவுண்டு போகின்றன. பண்டைக்கால குண்டுகள் அமிழ்ந்து விடுகின்றன. அவர் தம் வழிகளோ என்றும் உள்ளவை. கூசாவின் கூடாரங்களில் வேதனை நிறைந்திருப்பதை நான் கண்டேன். மிதியான் நாட்டு கூடார திரைகள் நடுநடுங்கின. ஆண்டவரே, நீர் உம்முடைய குதிரைகள் மேலும் வெற்றி தேர் மேலும் ஏறி வரும்போது நீரோடைகள் மீதாவும் கோபத்தை மூண்டது. ஆறுகள் மீதாவும் சினம் பெருகியது. கடல் மீதாவும் சீற்றம் மிகுந்தது. நீரும் வில்லை கையில் எடுத்து நாணேற்றுகின்றீர். அம்பார தூணியை அம்புகளால் நிரப்புகின்றீர். நிலத்தை ஆறுகளால் பிளக்கின்றீர். மலைகள் உம்மை கண்டு நடுநடுங்குகின்றன. பெரும் வெள்ளங்கள் பீரிட்டு பாய்கின்றன. ஆழ்கடல் தன் இரைச்சலை எழுப்புகின்றது. அது தன் கைகளை மேலே உயர்த்துகின்றது. கதிரவனும் நிலவும் தங்கள் இருப்பிடத்திலே நிலைத்து நிற்கின்றன. பறந்தோடும் அம்புகளின் ஒளியின் முன்னும் பளிச்சிடும் ஊட்டியினுடைய சுடரின் முன்னும் தங்கள் செயல்திறனை இழந்து நிற்கின்றன. சினத்தோடு மண்ணுலகில் நடந்து போகின்றேன். சீற்றங்கொண்டு வேற்றினத்தாரை நசுக்குகின்றேன். மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். பொல்லாதவரின் குடும்ப தலைவனை வெட்டி வீழ்த்துகின்றீர். அவனை பின்பற்றுவோரை முற்றிலும் அழித்து விடுகின்றீர். அவன் படைத்தலைவரின் தலையை
அவன் ஈட்டிகளை கொண்டே பிளக்கின்றீர். அவனோ ஒடுக்கப்பட்டவனை மறைவாக விழுங்கி மகிழ்வது போல் மகிழ்ந்து சூறாவளி காற்றென என்னை சிதறடிக்க பாய்ந்து வருகின்றான். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றேன். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொலியை கேட்பதனால் என் உதடுகள் துடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடனும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடனும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாத போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். Amen. God bless you.